அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். எதிர்வருகின்ற 2025ஆம் ஆண்டு அனைவருக்கும் ஒரு வெற்றிகரமான ஆண்டாக அமைய எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தித்து உங்களிடத்திலே என் அறிவிப்பை தொடங்குகின்றேன். கண்மணிகளே, எல்லோரும் மிகுந்த ஆர்வலோடு எதிர்வருகின்ற குரூப் 4 2025 எதிர்கொள்வதற்கு எத்தனைத்து தயாரித்துக் கொண்டிருப்பீர்கள். தேர்வுக்கு எப்படி தேர்வு முறைக்கு தயாராகி கொண்டிருந்தாலும் அத்தகைய தேர்வு முறையிலே தேர்வு அறையிலே நாம் என்ன செய்கிறோம் என்பதுதான் நம் வெற்றியை நிர்ணயிக்கும். தேர்வு அறையில் நீங்கள் செய்ய போகின்ற 3 மணி நேரம் உங்களுடைய அசைவு எப்படி இருக்க போகிறது, என்ன ஓட்டம் என்னவாக இருக்க போகிறது என்பதுதான் வெற்றியை தீர்மானிக்கும். அது ஒரு பயிற்சி களமாக மாணவர்களுக்கு வழங்கலாம் என்பதுதான் நமது திட்டம். வேறு ஒன்றுமில்லை. பொதுவாக வள்ளுவன் சொல்லுவான் அல்லவா, பகல் வெல்லும் குகையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது என்று சொல்லுவார். ஒரு பகையை வெல்லக்கூடிய மன்னன் எப்படி செயல்பட வேண்டும் என்று சொன்னால் காலம் அறிந்து செயல்பட வேண்டும். காலம் வாழ்விலே மிக முக்கியமானது. ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செய்யும். என்ன அற்புதமா சொல்றான். காலம் கருதி ஒரு செயல்பாட்டை நீ நிகழ்த்தி விட்டாய் என்று சொன்னால் இந்த உலகமே நினைத்தாலும் ஞானம் கருதினும் கைகூடும். இந்த உலகையே நீ அடைய வேண்டும் என்று நினைத்தாலும் அது கைக்குள் அடங்கும், உனக்கு கிட்டும் என்பது வள்ளுவன் வாக்கு. தெய்வ புலவன் அல்லவா, அவர் சும்மா சொல்லியிருக்க மாட்டார் இல்லையா. நீங்களும் அந்த காலம் கருதி செயல்படுவீர்கள் என்று நம்புகிறேன். அந்த காலம் கருதி செயல்படுவதனுடைய நோக்கம்தான் சாதிக்க வல்லவன் 2025 என்கின்ற இந்த ஸ்கீம். ஐயா, இதுல என்ன பண்ண போறோம்? நம்ம இந்த சாதிக்க வல்லவன் 2025 சாதிக்க வல்லவன் முன்னாடி எல்லாம் நம் மாணவர்களுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு வாரமும் தேர்வு எழுதுவாங்க. திருப்புதல் தேர்வு கொண்டு போயிட்டே இருப்போம். திருப்புதல் தேர்வு என்பது இறுதியில் கொண்டு போய் 3 அல்லது 4 மாதிரி தேர்வுகள் வைப்பது வழக்கம். மாதிரி தேர்வு நிலைக்கு செல்லும் போதுதான் ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்லுவார்களே, அந்த ஓஎம்ஆர் கொடுத்து அந்த கொஷின் பேப்பருடைய தேர்வு அறையில, டிஎன்பிசி அறையில 8:45 உள்ள நுழைஞ்சி 9:20 உள்ள நம்ம என்டர் ஆகி கொஷின் பேப்பர் வாங்கி ஓஎம்ஆர் ஷீட் வரலன்னு அவளோட காத்துட்டு இருந்து எத்தகைய மன உளைச்சல்களுக்கு நம்ம ஆளாக நேரிடும், எத்தகைய சைக்காலஜிக்கல் ப்ரெஷர் அப்படின்றத நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்றதெல்லாம் அந்த மாடல் எக்ஸாம் வரும்போது தான் மாணவர்களான இவர்களுக்கு தெரிய தொடங்குகிறது. அப்போ இது முன்கூட்டியே தெரிய வைத்தால் என்ன என்பதனுடைய நோக்கம்தான் சாதிக்க வல்லவன் 2025. கண்மணிகளை, சாதிக்க துடித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்குமான அற்புதமான வாய்ப்பு இது. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, ஜனவரி மாதம் முதற்கொண்டே இந்த மாதிரி தேர்வுகளை மாதந்தோறும் மாதிரி தேர்வு என்ற வகையிலே நடத்த இருக்கின்றோம். மாதந்தோறும் மாதிரி தேர்வு, அதுதான் நம்முடைய தாரக மந்திரம். ஒவ்வொரு மாசமும் ஒரு மாடல் எக்ஸாம் எழுதுற மாதிரி. சார், ஜனவரி மாதமே நம்ம ஃபுல்லா படிச்சிருவோமா அப்படின்னா, பொதுவாக இந்த திருத்தி அமைக்கப்படுகின்ற பாடத்திட்டத்தினுடைய வெளிப்பாடு என்னவென்று சொன்னால், எப்படி இவர்கள் தேர்வை எழுதி பார்க்கிறார்களோ அப்படிதான் அவர்களுக்கு வெற்றி உறுதி. எந்த அளவுக்கு நீங்க எக்ஸாமை திரும்ப திரும்ப எழுதி பார்க்குறீங்க அப்படின்றதும், ஒரு மாடல் எக்ஸாம் மாதிரி ஒரு 200 கொஸ்டின்ஸ்க்கு நீங்க எப்படி போய் ஃபேஸ் பண்றீங்க அப்படின்றதும், அதுவும் பொதுத்தமிழ் பாடத்திட்டத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி பயிற்றுக்களம் நம்ம மேற்கொண்டிருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் எதை அடிப்படையாக வைத்து இருக்கும்னா, இந்த மாதிரி தேர்வை அடிப்படையாக வைத்துதான் நிர்ணயிக்கப்படும். அதுவும் நம்ம இந்த மாதிரி தேர்வு என்பது முன்னாடி காஞ்சி, சென்னை மற்றும் வேலூர் இந்த மாவட்டங்களில் மட்டும் நடத்தி வந்தது. தற்போது தமிழகம் முழுவதும் என்று அறிவித்திருக்கின்றோம். தமிழ்நாடு முழுக்க ஒரே நாள் தேர்வு, ஜனவரி 26ஆம் தேதி என்பது முதல் தேர்வாக இவர்கள் அறிவித்திருக்காங்க. அப்படி தமிழ்நாடு முழுக்க ஒரே மாதிரி ஒரே நாள் ஒரு வினாத்தாள் என்பது தேர்வு. இதுல என்னன்னா, ரிசல்ட் ஆன்லைன்ல உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணும்போது ஹோல் ஸ்டேட் ஒரு போட்டியாளர்கள் கலந்து கொள்கின்ற இந்த களம் எப்படிப்பட்ட களமாக இருக்கிறது, அதுல உங்க கட் ஆஃப் என்ன, நீங்க எங்க இருக்கிறீங்க, எப்படி முன்னேறி போகணும் என்பதை தெரியப்படுத்தக்கூடிய களம் தான் இந்த சாதிக்க வல்லவன் 2025. போட்டித் தேர்வு உலகத்துல பயணித்து வருகின்ற அத்தனை பேருக்குமான அற்புதமான களம் இது. இந்த இதுல நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படின்னா, டெஸ்ட் எப்போ நடக்க போகுது, எங்கெங்க நடக்க போகுது, முதல் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல நம்ம எத்தனை டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணி நம்ம வைக்கிறோம் அப்படின்றதெல்லாம் இங்க தெரிஞ்சுக்கிறோம். இந்த மாடல் எக்ஸாமோட சிறப்பு அம்சங்கள் என்று பல்வேறு கூறுகளை சொல்லிக் கொண்டே போகலாம். முதலில் சாதிக்க வல்லவன் நீங்கள் தான், சாதிக்கக்கூடியவர் நீங்கள் தான், சாதிப்பதற்காகவே இருக்கக்கூடியவர்கள் நீங்க. அப்போ உங்களுக்கான களம் இது, அதை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சாதிக்க வல்லவன் 2025 ஜனவரி முதல் நம்ம ஆரம்பிக்கிறோம். டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 4 தேர்வு போன்று ஒரு ரியல் டைம் உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். போட்டி உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குமே ஏடிசியோட கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு சொன்னா அது ஒரு தரம். டிஎன்பிஎஸ்சி வினாத்தாளோட தரம் டிஎன்பிஎஸ்சி எப்படி இருக்குமோ அதே போன்று
எக்ஸாமோட ஃபியர், எக்ஸாம் ஹாலோட நேச்சர் எல்லாமும் அது அது இந்த அந்த என்விரான்மெண்ட் என்று சொல்லுவாங்க இல்லையா, அந்த சூழ்நிலைக்கு போய் உங்களை திருப்பி கொண்டு வர்றது, அந்த ஆட்டிடியூடை உங்களை உருவாக்கி திருப்பி கொண்டு வந்து நிறுத்துறது. அப்போ எக்ஸாம் ஹாலில் நம்ம என்னென்னலாம் தப்பு பண்ணுவோம்? இந்த மாடல் எக்ஸாம் நிறைய மாணவர்கள் எழுதி ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கு. அந்த OMR ஷீட் ஹேண்டில் பண்றதுலேருந்து, OMR ஷீட் ஷேட் பண்றதுலேருந்து, எக்ஸாம் ஹாலில் நம்ம நடந்துக்கிற எப்படி நம்முடைய உணர்வுகள் இருக்கிறது என்பதை அடிப்படையாக கொண்டு அத்தனைக்குமான தீர்வு இந்த மாதிரி தேர்வாக அமைந்திருக்கிறது என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. அப்போ இதுக்கு இத்தகைய மாதிரி தேர்வை ஏன் மாநிலம் முழுவதும் கொண்டு சென்றால் என்ன குறை இருக்கிறது என்பதை அறிந்து ஒட்டுமொத்த மாணவர்களும், அதுவும் நமக்கு நிறைய மாணவர்கள் வெளியிலிருந்து கேட்டுக்கொண்டு இருப்பதற்கனுங்க, நம்ம அதுல இருந்து ஒவ்வொன்றாக கேட்கிறோம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் நம்ம அறிவிச்சிருக்கோம். பொதுவாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான அறிவிப்பு ஏப்ரல் மாதம் உங்க எல்லோருக்கும் தெரியும். உங்களுக்கு 25 அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. 25ஆம் தேதி டிஎன்பிஎஸ்சிக்கான தேர்வு என்பது அமைந்திருக்கிறது. வெளியாக உள்ள நாள் சீக்கிரமா அது வெளியாகிடும் அப்படின்னு நம்புவோம். ஏன்னா நோட்டிபிகேஷனுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சிடும். ஒரு நாள் 2 நாள் முன்னதாகவே இருக்கும். தேர்வு நடைபெற இருக்கின்ற நாள் ஜூலை மாதம் 13ஆம் தேதி, 13th ஜூலை, அதுதான் நமக்கு எக்ஸாம் நடத்த போறாங்க அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ அதை நோக்கி தான் ஜூலை மாதம் தான் நமக்கு டார்கெட் அப்படின்னு இப்போதைக்கு டென்டேட்டிவா தற்காலிகமா அதை நோக்கி நம்ம பயணிப்போம். அப்போ பயணிக்கும் போது நமக்கு இதெல்லாம் என்னென்ன நம்ம பயணிக்கிறோம், எந்தெந்த டேட்ல நம்ம எக்ஸாம் எழுத போறோம் அப்படின்றதையும் உள்ளுக்குள்ள கொண்டு போறோம். சாதிக்க வல்லவன் 2025 அப்படின்றது மாதந்தோறும் மாதிரி தேர்வுகள், எந்தெந்த நாட்களில் தேர்வுகள் நடைபெற போகிறது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு மாதமும் ஒரு மாதிரி தேர்வு படிக்கின்ற அத்தனை பேருக்கும் ஞாயிற்றுக்கிழமை, ஒரு மாதத்தினுடைய இறுதி ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய மாதிரி தேர்வாக அமைந்திருக்கும். கடந்த ஆண்டு தன்னை அறிதல் என்ற பெயரில் நம்ம அதை நடத்தி வந்தோம். அதுல நல்ல ரிசல்ட் கிடைச்சது. மாணவர்கள் பெரிய ஊக்கம் பெற்றார்கள். மிகப்பெரிய வரவேற்பு அவர்களிடத்தில் இருந்தது. அந்த தேர்வை தற்போதிலிருந்தே கொண்டு செல்லலாம் அப்படின்றதனுடைய நோக்கம்தான் இந்த மாதந்தோறும் மாதிரி தேர்வு அப்படின்றது. ஒவ்வொரு மாசமும் ஒரு மாடல் எக்ஸாம் எழுத போறோம். எப்போ எழுத போறோம்? மாதத்தினுடைய இறுதி ஞாயிற்றுக்கிழமை, எப்போ லாஸ்ட் சண்டே வருதோ அதுல இருக்கும். அப்போ அந்த அடிப்படையில ஜனவரி மாசம் அப்படின்றது எழுதும்போது 26 ஜனவரி ஃபர்ஸ்ட் எக்ஸாம் உங்களுக்கு வந்தா 26 ஜனவரி அப்படின்றது நடத்துறாங்க. அடுத்த எக்ஸாம் வந்தா பிப்ரவரி மாசம் 23ஆம் தேதி நடக்குது. 23rd பிப்ரவரி நடக்க போகுது உங்களுக்கு வந்தா. மார்ச் மாசம் அதே மாதிரி 30ஆம் தேதி நடக்குது. ஏப்ரல் மாசம் 27ஆம் தேதி நடக்குது. மே மாசம் 25 நடக்குது. ஜூன்ல உங்களுக்கு 2 எக்ஸாம் இருக்கு. ஜூலைல ஒரு எக்ஸாம் இருக்கு. ஏன்னா அதுக்கு அடுத்த வாரம் நீங்க டிஎன்பிசியோட மெயின் எக்ஸாம் எழுத போறீங்க. இந்த 8 தேர்வுகள் 800 கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு வந்தா 8 வினாத்தாள்கள் முழுமையா இருக்கு. 1200 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்தா, தமிழ்ல வந்தா 100, ஜிகேல 100 அப்படின்னு மொத்தம் தமிழ்ல மட்டுமே 8 எக்ஸாமுக்கு 800 கொஸ்டின் பேப்பர். ஒவ்வொரு தேர்வும் நீங்க எழுதி பார்க்க தமிழ்ல 100 வினாக்கள், அதுவும் டிஎன்பிசி கொடுத்துருக்க அதே ஸ்டாண்டர்ட்ல அதே டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ல நம்ம மார்க்ஸ் எப்படி நம்ம அப்ளை பண்றோம், இலக்கணத்துல நமக்கு பிரச்சனை இருக்கா, இல்ல சொல்லகரத்துல ப்ராப்ளம் இருக்கா, இல்ல இலக்கிய கூறுகள்ல பிரச்சனை இருக்கா, திருக்குறள்ல எங்கேயாவது வழுக்குதா, ஒட்டு மொத்தமா நமக்கு தெரிஞ்சிடும். இதுல நம்ம பண்ணும்போது ஒவ்வொரு மாடல் எக்ஸாம்லையுமே நீங்க எப்படி எடுத்துக்கணும்னா இதை மோட்டிவேட்டடா எடுத்துக்கணும். நம்ம என்ன மதிப்பெண் பெற்றாலும் எப்போதுமே ஒரு வீரனுக்கு அழகு எதுவென்று சொன்னால் பயந்து ஒதுங்குவதல்ல, எதிர்கொண்டு நிற்பது. யார் ஒருவன் எதையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறானோ அவனுக்கு வெற்றி கிட்டும். You have to face the challenges. என்ன மாற்றங்கள் எழுதுவோம், நான் படிச்சுட்டு வந்து தேர்வு எழுதுறேன், மொத்தமா முடிச்சுட்டு போய் தேர்வு எழுதுறேன் அப்படி இருக்கக்கூடாது. தேர்வுன்னு வந்தா நம்ம படிச்சிருக்கிறோம் அதை வச்சு எழுதுவோம், அப்படிதான் இருக்கும். எக்ஸாம் எழுத போற அத்தனை மாணவர்களுடைய மனநிலையுமே ஒட்டு மொத்தம் முடிச்சுட்டு கடைசியில போய் எக்ஸாம் எழுதுகிறேன், அந்த கடைசியில போய் நான் பாக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லும் போதுதான் இடையில இருக்கின்ற ஒட்டுமொத்த பயிற்சிகளையுமே நம்ம எழுந்து போடும். கடைசியில போய் பார்க்கும்போது நம்ம இடத்துல அறிவு பெருகி இருக்கும், பயிற்சி குறைந்திருக்கும். அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான தீர்வுக்கான காலம் போதாம இருக்கும். லாஸ்ட்ல போய் மாடல் எக்ஸாம் எழுதுகிறேன்னு நினைக்கிற அத்தனை பேருக்குமான நான் சொல்லிக் கொள்வது என்னவென்று சொன்னால், இறுதியில போய் முடிச்சுட்டு எழுதலாம் கரெக்ட். இப்போ இருக்கிற நம் படித்திருக்கின்ற அறிவை பெற்றிருக்கின்ற நிலைப்பாட்டை வச்சு எவ்வளவு ஃபேஸ் பண்ண முடியுது. அதன் மூலமா என்ன தெரியும்னா, நம்ம என்னெல்லாம் படிச்சுக்கிறோம், என்னெல்லாம் படிக்கல, எங்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துக்கிறோம், எங்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கல, இது தெரிய தொடங்கும். அப்ப இதன் மூலமா என்ன நடக்கும்னா, ஜனவரி மாதமே நமக்கு ஒரு தெள்ள தெளிவாக வெள்ளிடை மலையா ஒரு வெளிச்சம் திறக்கும். அப்போ பிப்ரவரி மாதத்தில் நடக்க போகின்ற தேர்வை சூப்பரா பண்ணணும்னு தோணும். மார்ச் மாசம் இன்னும் பெட்டரா நடக்கும்னு தோணும். அப்போ என்னன்னா, ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எப்படி உங்களுக்கு ஹால் டிக்கெட் கொடுத்து எப்படி இந்த 8 தேர்வுகளும் எப்படி நடக்க போகுதுன்னா, உங்களுக்கு லாஸ்ட்ல 3 மாடல் எக்ஸாம் இறுதியில போகும்போது கடன்னு எக்ஸாம் வைக்கிறதால தப்பு இல்லைன்றதுனால ஒரு மாதத்துக்காக வெயிட் பண்ணாம கடைசியில ஜூன் இறுதியில 2 மாதிரி தேர்வும், ஜூலை மாசம் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு மாதிரி தேர்வு,
ஒருவேளை எக்ஸாம் டேட் தள்ளி போகுதுன்னா நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அது வந்து ரிவைஸ் ஸ்கீமை வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணி அப்படியே ஹால் டிக்கெட் இது ஜென்ரேட் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கலாம். அது பார்த்துக்கலாம். நம்ம வந்து ஆனால் தள்ளி போகாது. டிஎன்பிசி இது வரைக்கும் வந்து கரெக்டாக சொன்னபடி நிகழ்த்தி கொண்டு இருக்கிறாங்க. அதனால தள்ளி போக வாய்ப்பு இல்லை. நீங்க எத்தனை பேருமே என்னன்னா 26 ஜனவரி அதை டார்கெட் பண்ணி நகருங்க. ஃபர்ஸ்ட் மாடல் எக்ஸாம் 26 ஜனவரி அன்னைக்கு நமக்கு நடத்த போகுது. எந்தெந்த மாவட்டம் நடக்க போகுது அப்படின்றதையும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் நம்ம எக்ஸாம் டேட் என்ன, எப்போ நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, எந்தெந்த டேட்லன்னா எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்றத முழுமையாக இதில் பார்த்து முடிச்சுக்கணும். நீங்கள் 8 மாடல் எக்ஸாம், அற்புதமான வாய்ப்பு. இந்த 8 தேர்வுமே உங்களை செதுக்குகின்ற உளிகள். அதனாலே அழகாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். தமிழ்நாடு முழுக்க இப்போதைக்கு நம்ம செலக்ட் பண்ணிக்கிற டிஸ்ட்ரிக்ட்னு பார்த்தா நமக்கு வந்து 15 மாவட்டங்கள் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 15 டிஸ்ட்ரிக்ட்ல எங்கெங்கெல்லாம் எக்ஸாம் நடக்குது அப்படின்றது சொல்லிக்கோங்க. வந்தா முதல்ல காஞ்சிபுரம் தான் அதோட தலைமையிடம். அதோட கோஆர்டினேட்டர் யாரு, எந்த நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. சென்னை அதே மாதிரி யாரை கான்டாக்ட் பண்ணணும்னு இருக்கு. ஒவ்வொருத்துக்கும் டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்கோம். நம்ம வந்திருக்கா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே மாவட்ட குறைதீர் அலுவலர் மாதிரி மாவட்ட தொடர்பு அலுவலர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் நீங்க கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அது இப்போ அதை கான்டாக்ட் பண்ண தேவையில்லை. ஏன்னா நீங்க டைரக்டா அட்மிஷன் போட்டுடலாம். எக்ஸாமுக்குன்னு போற சமயத்துல எக்ஸாமுக்கு போகிற அந்த ஹால் டிக்கெட் ஜென்ரேட் ஆகும்போது அந்த ஹால் டிக்கெட்லேயே உங்களுக்கு எக்ஸாம் லொக்கேஷன் எல்லாமும் இருக்கும். அதையும் மீறி தேர்வு அறை குறித்தோ தேர்வு தளத்துக்கு வருகின்ற நிலை குறித்தோ ஏதேனும் ஐயம் இருக்குன்னா அந்த சமயத்துல நீங்க தொடர்பு கொண்டா போதும். இப்போ எதுவும் நீங்க என்ன ஜஸ்ட் இதெல்லாம் சிம்பிள் ப்ராசஸ் தான். நீங்க உங்களுக்கு அங்க கோஆர்டினேட் பண்றதுக்குன்னு ஆள் இருக்கிறாங்க அப்படின்ற சொல்றதுக்காக இதை போட்டிருக்கோம். முதல் கட்டமாக இந்த மாதந்தோறும் மாதிரி தேர்வு என்பது தமிழகத்தினுடைய 15 மாவட்டங்களையும் நடத்துகின்றோம். ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல 15 டிஸ்ட்ரிக்ட் கொண்டு போறோம். 15 மாவட்டங்கள் தேர்வு நடைபெற இருக்கிறது. அது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கோம். நம்ம வந்தா ஒவ்வொரு தேர்வுமே மாவட்டத்தினுடைய தலைநகர்லேயே நடக்கும். வந்துட்டேன் காஞ்சிபுரம்ல இருந்து காஞ்சிபுரத்தோட ஹெட் குவார்டர்ஸ் என்ன இருக்கும், அது நியர்பை காலேஜஸ் ஆர் ஸ்கூல்ஸ். மேக்சிமம் காலேஜஸ்ல அவங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கின்ற கல்லூரிகள்ல அப்படி இல்லைன்னா பள்ளிகள்ல மாவட்ட தலைமை இடங்களில் தான் இந்த தேர்வு நடைபெறும். வேற எங்கேயும் உள்ள இன்டீரியர்ல கண்டிப்பா எக்ஸாம்ஸ் இருக்காது. அதை பத்தி பயப்பட தேவையில்லை. சென்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு அண்ணா நகர் நடத்துவாங்க. காஞ்சிபுரத்தை பொறுத்த காஞ்சிபுரம் நடக்கும். வேலூர்ல வெள்ளூர்ல எக்ஸாம் நடக்கும். கோயம்புத்தூர்ல அதே மாதிரி தான். மதுரை, திருச்சி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், கடலூர், விழுப்புரம், தூத்துக்குடி, தருமபுரி, தென்காசி, நாமக்கல் அப்படின்னு மொத்தம் 15 டிஸ்ட்ரிக்ட் இதில் எடுத்திருக்காங்க. இது குறித்த இந்த விரிவான விளக்கங்கள் அப்படின்றது, அதாவது எக்ஸாம் சென்டர் எங்க, இது எத்தனை டீட்டெயிலுமே உங்களுக்கு ஹால் டிக்கெட்ல ஜென்ரேட் ஆகி வரும். இந்த டிஎன்பிசி எக்ஸாம்க்கு நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன எக்ஸாம் சென்டர் எது, எங்க நடக்க போகுது, எதுவுமே இல்லாம ஒரு 1 வீக் முன்னாடி சஸ்பென்ஸா வந்து விடும் பார்த்தீங்களா, அப்படித்தான் இந்த தேர்வு அப்படின்றது. ஸோ முன்கூட்டி ஒரு 1 வீக் முன்னாடி உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் எங்க, யாரை தொடர்பு கொள்ளணும், எல்லா டீட்டெயிலுமே அதில் உங்களுக்கு இருக்கும். அதில் இதை பேஸ் பண்ணி நீங்க அட்மிஷன் போட்டீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஒரு குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணுவாங்க. ஒவ்வொரு மாவட்டம் தோறும் ஒரு வாட்ஸ்அப் குரூப், ஒரு புலனத்தின் மூலமான ஒரு குழு அப்படின்றது தொடங்குவார்கள். அந்த குழுவின் மூலமா உங்களுக்கு மற்ற செய்திகள் பரிமாற்றம், மற்ற தகவல் பரிமாற்றம், யாரை நீங்க தொடர்பு கொள்ளணும், எல்லா ஐயங்களுக்குமான தீர்வு என்பது அந்த புலன குழுவிலே உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும். ஆனால் நீங்க ஐயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவாக நம்ம பயிற்சி மையத்தினுடைய சோஷியல் மீடியா யூடியூப்லையும் சரி, டெலகிராம் சேனல்லையும் சரி, எல்லா செய்தியும் ஒவ்வொன்றா பகிர்ந்தே வருவாங்க. நீங்க அட்மிஷன் போட்டே வந்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு அட்மிஷன் போட அந்தந்த குரூப் எக்ஸாமினேஷன் எப்பப்போ நடக்க போகுதுன்றதையும், ஹால் டிக்கெட் எப்போ ஜென்ரேட் பண்ணுவாங்கன்றதையும், ஹால் டிக்கெட் நீங்க எப்படி பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வரணும் அப்படின்றதும் மொத்தமாக எழுத தெரியும். ஸோ இது எல்லாம் ஆன்லைன் ப்ராசஸ். எப்படி நீங்க டிஎன்பிசியில் அப்ளை பண்றீங்களோ அதே மாதிரி ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டு ஆன்லைனில் ஹால் டிக்கெட் ஜென்ரேட் பண்ணுறது, அந்த ஹால் டிக்கெட் எடுத்துக்கிட்டு நீங்கள் எக்ஸாம் சென்டர் போகிறது, அந்த டிஎன்பிசியில் எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான். அங்கே இருக்கிற அதே மாதிரியான கலர் OMR ஷீட், கொஷின் பேப்பருடைய தரம் முதற்கொண்டு, வடிவம் முதற்கொண்டு அத்தனையுமே ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது தான் இவங்களுடைய நோக்கம். அதுக்காக தான் இந்த 15 மாவட்டங்கள் ஃபர்ஸ்ட் ஃபேஸில் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா செகண்ட் மாடல் எக்ஸாம் வரும்போது ஒரு ரிவைஸ்டு எக்ஸாம் சென்டர் மாணவர்களுடைய ஆர்வத்தை பொறுத்தும், அவர்கள் கொடுக்கின்ற ஊக்கத்தை பொறுத்தும், அவர்கள் எந்த மாதிரி உறுதுணையாக இருக்கிறார்கள் என்பதை பொறுத்தும் அடுத்தடுத்த மாவட்டங்களிலும் இது நடக்கும். விரைவிலே அதை அறிவிப்பாங்க. ஸோ தொடர்பாக ஏதாவது இன்னும் ஐயம் இருக்கு, நான் ஜென்ரிக்கா டவுட் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம பயிற்சி மையத்தினுடைய தலைமை அலுவலகத்தினுடைய எண் இருக்கு. இந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு எந்த ஐயம் இருந்தாலும் கேட்டுக்கலாம். உங்களுக்கு அலுவலக நேரம் காலையில் 9 to 7 மணி வரைக்கும் இருக்கும். எப்போ வேணா நீங்க தொடர்பு கொண்டு இவங்களுக்கு கேட்டுக்கலாம். எந்த ஐயம் இருந்தாலும் நீங்க அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டுக்கொள்ளலாம். அடுத்ததான் உங்களுக்கு எக்ஸாம் டிஸ்ட்ரிக்ட் சென்டர் வந்து போட்டாச்சு. புதிய பாடத்தின் அடிப்படையில் எவ்வளவு மதிப்பெண்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்றோம். இந்த மாதந்தோறும் மாதிரி தேர்வு அப்படின்றத இன்னும் சிலபஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அந்த சிலபஸ் படி தான் டெஸ்ட் வைக்க போறோம் அப்படின்னு சொல்றோம். அது இலக்கணத்திலிருந்து 25 கேள்வி, இது நீங்க நல்லா தெரிஞ்சது தான். சொல்லகராதிலிருந்து 15 கேள்வி, எழுதும் திறனிலிருந்து 15, கலைச்சொற்கள் 10, வாசித்திலிருந்து 15 வினாக்கள், எளிய மொழிபெயர்ப்பு 5 வினாக்கள்,
இலக்கியம், தமிழறிஞர், தமிழ் தோன்று 15 வினாக்கள், ஆக மொத்தம் 100 வினாக்கள். இதே டிஸ்ட்ரிபியூஷன் பேட்டர்ல தான் கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பா இருக்கும். உங்க வினாத்தாளோட வடிவம் இருக்கும். அப்ப நீங்க முதல் மாதிரி தேர்வு எழுதும்போது என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இலக்கணம்னா என்ன வகையான வினாக்கள் இருக்கு, சொல்லகராதுனா எந்த வகையான வினாக்கள் இருக்கு, எழுதும் திறன்னா எந்த வகையான வினாக்கள் இருக்கு, எல்லாத்தையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். சரிங்களா? அழகா நீங்க புரிந்து கொள்ளுங்கள் கண்மணிகளே. ரொம்ப முக்கியமான ஒரு கூறாக இருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் எக்ஸாம் போக போகுதுன்னு சொல்றோம். இந்த பொது அறிவு பகுதியிலும் அதே போன்றுதான். நமக்கு பொது அறிவு பகுதி அப்படின்றதுல பொது அறிவியல், ஜெனரல் சயின்ஸ் அப்படின்றதும் ஜியாகிரபின்றதும் ஈச் 5 கொஸ்டின்ஸ் அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஏன்னா அரசு இயந்திரத்தில் பணிபுரிய போகின்ற ஒவ்வொருவருக்கும் தெரிந்து கொள்ள வேண்டியதனுடைய அவசியம் என்ன, மொழியை பிழை இல்லாமல் எழுத கத்துக்கணும், கண்டிப்பா பேசவும் கத்துக்கணும். அது ஒரு நிலைப்பாடு இருக்கிறது என்பது இந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தெரிகிறது. அதுக்கு அடுத்தபடியா ஆட்சி கூறுகள் என்னென்ன இருக்குன்றதுக்காக இந்திய ஆட்சியல் பகுதிக்கும், தமிழகத்தினுடைய வளர்ச்சி நிர்வாகம், தமிழக பொருளாதாரம் நிலைப்பாடு குறித்த அறிவை நாம் பெற்றிருக்க வேண்டும் என்பது குறித்தும் அவங்க தெளிவா இருக்கிறாங்க. அதுக்காக தான் அந்த இடத்துல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. ஸோ அதை நோக்கி நம்ம நகர்வோம். திறனறிவும் மனக்கணக்கு நுண்ணறிவு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. இதுல இருந்து நமக்கு 25 வினாக்கள் இருக்கு. இந்த 25 கொஸ்டின்ஸ் அப்படின்றது போன குரூப் 4 27 கேள்வி வேற கேட்டாங்க. அது எப்படி வேணா அமையலாம். அதுக்காக நம்ம டிஎன்பிசில எதுவும் கேள்வி கேட்க முடியாது. இந்த பாடத்திலிருந்து கேள்விகள் நமக்கு வந்தா அப்படியே நம்ம கொண்டு போகலாம். சரிங்களா? சாதிக்க வல்லவனுடைய சிறப்பு அம்சங்கள், இது சிறப்பு அம்சங்கள் எண்ணற்றதான், நம்ம விரலிட்டு சொல்லக்கூடியது இல்லை, எண்ணற்றது இருக்கிறது. குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தேர்வு எழுதுவதன் காரணமாக மாணவர்களுடைய மனநிலை என்ன இருக்கும்னா, உங்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். உன்னையே நீ அறி என்று சொன்னார் சாக்ரட்டிஸ். ஆம், தன்னை அறிந்தான தனக்கு ஒரு கேடு இல்லை என்கிறார். தன்னை எவன் ஒருவன் அறிந்தானோ அவருக்கு கேடு இல்லை. தீதும் நன்றும் பிறர் தர வாரா அல்லவா, தன்னால் தான் எல்லாம் நடக்க போகுது. அப்போ நீங்கள் உங்களை அறிந்து கொள்வதற்கான மிகச்சிறந்த கலை. உங்களை அறிந்து கொள்ளுதல்னா என்ன? ஒரு ஓட்டப்பந்தய வீரர் இருக்கிறான் என்று சொன்னால் அவன் தன்னிச்சையாக தானாகவே தன் ஊரிலே ஓடிக்கொண்டிருந்தால் அவன் வீரன் அல்ல. அந்த ஊருக்கு வீரன், அந்த குடும்பத்திற்கு வீரன், அவனுக்கு அவன் வீரனாக இருக்கலாம். ஆனால் உண்மையான வீரன் அடையாளம் என்ன? களத்தில் ஓடுதல் வேண்டும். 4 பேரோட சேர்ந்து தடகளத்தில் ஓடுகின்ற போதுதான் அவனுடைய நிலைப்பாடு என்ன என்பது அந்த வீரனுக்கே தெரியும். அப்போதான் தெரியுது மற்றவர்களுடைய ஒப்பீட்டுத்தன்மை அப்படின்றது. அதற்காகத்தான் படித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கிற மாணவர்களோடு, அந்த வீரர்களோடு நீங்க போட்டி போட போறீங்க. ஸோ அது இந்த சாதிக்க வல்லவன் 2025 உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போது சாதிக்க வல்லவன் பேட்ச். இந்த மாணவர்களுடைய நிலவுகின்ற கடுமையான போட்டித்தன்மை பயங்கர காம்படிஷனா இருக்கு, ஹெவி காம்படிஷன். ஏன்னா போன குரூப் 4 கட் ஆஃப் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுக்காக இந்த ரிவைஸ்டி பேட்டர்ன் வந்துச்சு, தமிழ் ரொம்ப டஃப்பாக கேட்டாங்க, அதனால மார்க் அதிகம். அப்படி இல்லை. மாணவர்கள் இந்த போட்டித் தேர்வு உலக தயாராகின்ற ஒவ்வொருவருமே தன்னிச்சையாக சுயமாக அவ்வளவு கடினமாக உழைத்து வருகிறீர்கள். அவர்களுக்கான மிகச்சிறந்தது ஒரு தீனி போடுகின்ற களம் இந்த சாதிக்க வல்லவன் அப்படின்ற தேர்வு. இது மூலமா என்ன நடக்கும் உங்களுக்கு வந்தா இந்த டெஸ்ட் நீங்க அப்ளை பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணணுன்றதையும் இங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி எதுல போய் அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த பிடிஎஃப் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்காங்க. இந்த சிறப்பு அம்சங்கள்லாம் நீங்க படிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு அட்டாச் பண்றோம். எப்படி நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அண்ணா ஐஏஎஸ் அகாடமியோட வெப்சைட்ல போகணும். அந்த வெப்சைட்டோட அட்ரஸ் இங்க இருக்கு, ஈஸியா நீங்க போட்டா தெரியும். அதில் போய் அட்மிஷன் அப்படின்னு ஒரு காலம் இருக்கும். அந்த வெப்சைட்குள்ள போயிட்டு அட்மிஷன் செலக்ட் பண்ணிட்டு மாடல் எக்ஸாம் அப்படின்னு போகணும். மாடல் எக்ஸாம் போனோடனே ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். அந்த அப்ளிகேஷன்ல ஜஸ்ட் பேசிக் டீட்டெயில் இருக்கும். உங்க ஃபர்ஸ்ட் நேம் என்ன, லாஸ்ட் நேம் என்ன, நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் என்ன, உங்க வாட்ஸ்அப் எண் என்ன அப்படின்ற பேசிக் டீட்டெயில் இருக்கும். அது மூலமா நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த அட்மிஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல உங்க செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப் அப்படின்றதெல்லாம் ஜஸ்ட் ஜென்ரல் ஸ்டெப் தான். அதெல்லாம் நீங்க செகண்ட் ஸ்டெப்ல போய் நீங்க கஷ்டப்பட்டு இருக்கணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அட்ரஸ் முடிஞ்சா நீங்க போடலாம். அப்படி இல்லைன்னா தேர்ட் ஸ்டெப் டைரக்டா போயிடலாம். போயிட்டு செலக்ட் பேட்ச் அப்படின்னு இருக்கும். சாதிக்க வல்லவன் 2025 அப்படின்னு ஒரு பேட்ச் இருக்கும். சாதிக்க வல்லவன் பேட்ச் அப்படின்றது இதர் இங்கிலீஷ் மீடியம் ஆர் தமிழ் மீடியம் அப்படின்னு கேட்கும். உங்களுக்கு எந்த மீடியம் வேணுமோ நீங்க அதை சூஸ் பண்ணிக்கலாம். அதை செலக்ட் பண்ணிட்டு என் 2 கொஸ்டின் பேப்பர் வந்து பைலிங்குலா இருக்க போது. ஸோ ரெண்டுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பைலிங்குல்னா ஜிகே மட்டும், ஏன்னா குரூப் 4ல ஜென்ரல் தமிழ் மட்டும்தான். அதனால ஜிகே கொஸ்டின் மட்டும் பைலிங்குலா இருக்கும். அதை நீங்க புரிந்து கொள்ளுதல் வேண்டும். அதுக்கு அடுத்தபடியே நமக்கு ஆஃப்லைன் வீக்கெண்ட் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நீங்க எழுத போறது வந்து ஆஃப்லைன் எக்ஸாம், அது வீக்கெண்ட் எழுதணும். சார் இந்த மாடல் எக்ஸாம் ஆன்லைன்ல எழுதலாமா சார் அப்படின்னா ஆன்லைன்ல எழுதலாம். ஆன்லைன்ல எப்படி எழுதுறதுன்னா வீட்டில் இருந்தபடி சிபிடி மெத்தட்ல எழுத ஆரம்பிக்கணும். நீங்க ஆன்லைன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் மெயில்ல வரும், அப்படி கிடையாது. சிபிடி மெத்தட்ல உட்காந்து எழுத ஆரம்பிக்கலாம். அது விருப்பம் உள்ளவங்க ஆன்லைன் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லாதவர்கள் டைரக்டா எக்ஸாம் சென்டருக்கு வந்து எழுதுறது தான் சிறப்பு. ஏன்னா ரியல் டைம்ல நம்ம அதான பண்ண போறோம். ரியல் டைம்ல சார் எக்ஸாம் சென்டருக்கே வர முடியாது, என்னோட சூழ்நிலை இது அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா சிபிடியில் எழுதிடலாம். சிபிடியில் எழுதி அங்கிருந்து நீங்க ஃபைனலாக கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்க மார்க் என்ன எல்லாமும் அது தெரிஞ்சிடும். ஸோ அதில் ஆஃப்லைன் ஆர் ஆன்லைன் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கடைசியாக அப்போனா ரிவ்யூ அண்ட் கன்ஃபார்ம் யுவர் டீடைல்ஸ்.
நீங்கள் என்ன டீட்டெயில் கொடுத்துருக்கீங்களோ அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அது 5th ஸ்டெப்பில் இருக்கும். 7th ஸ்டெப்பில் பேமெண்ட் மெத்தட் இருக்கும். அது அந்த பேமெண்ட் மெத்தடை செலக்ட் பண்ணிவிட்டு வெதர் யூபிஐ பேமெண்ட் ஆர் நெட் பேங்கிங் கார்ட் பேமெண்ட் எது வேணால் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நீங்கள் போனீங்கன்னாக்கா பேமெண்ட் பண்ணோடனே சக்ஸஸ் வந்துடும். சக்ஸஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு பேமெண்ட் ரிசிப்ட் வந்துடும். அந்த பேமெண்ட் ரிசிப்ட் வந்ததுக்கப்புறமா ஓகே கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வந்துட்டு ஒரு 1 or 2 days உங்களுக்கு ஒரு குரூப்பில் சேர்த்துருவாங்க. குரூப்பில் சேர்த்துட்டு உங்களுக்கு ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்லாம் குரூப்பில் வந்துடும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல எவ்வளோ பேர் எழுத போகிறாங்க அப்படின்ற டீட்டெயில் அந்த குரூப்பில் இருக்கும். கண்டிப்பாக எல்லா இன்ஃபர்மேஷனும் குரூப்பில் வந்துடும் உங்களுக்கு. அந்த ஸோ குரூப் நம்ம ஃபாலோ பண்ணிட்டே போகலாம் ஈஸியாக. இதுதான் அட்மிஷனோட ப்ராசஸ். அப்போ எல்லாமும் நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க ஃபுல்லாக. எதுவுமே ஆஃப்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது இல்லை. ஆன்லைனில் பதிவு செய்து முடித்துறீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு ரிசிப்ட் வந்துடும். இந்த ரிசிப்ட் வந்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வீட்டில் உட்காந்து ஃபுல்லாக படிச்சுட்டு சிலபஸ் என்னன்றதும் குரூப்பில் வந்துடும். ஒட்டு மொத்தமாக நீங்கள் அப்ளை பண்ணும்போதே சிலபஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த அப்ளிகேஷன்லேயே சிலபஸ் எல்லாம் இருக்கும். முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஹால் டிக்கெட் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஹால் டிக்கெட்டை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு தான் எக்ஸாம் சென்டர் வர போகிறீங்க. ஸோ எப்படி டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ஹால் டிக்கெட் ஜென்ரேட் ஆகும், அதே மாதிரி ரியல் டைம் பேட்டர்னில் ஒரு ஹால் டிக்கெட் உங்களுக்கு ஜென்ரேட் ஆக போகுது. அந்த ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க. எடுத்துக்கிட்டு எக்ஸாம் சென்டர் எங்கன்னு அதில் இருக்கும். எக்ஸாம் சென்டர் நீங்கள் கேள்விப்படாத பேராவோ இருக்குன்னு சொன்னாக்கா அதில் ஒரு QR கோட் இருக்கும் அந்த ஹால் டிக்கெட்டில். அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா லொக்கேஷன் ஆட்டோமேட்டிக்காக மேப்புக்கு டைரக்ட் பண்ணி கொண்டு போயிடும். ஸோ அது நீங்கள் மேப் வச்சு டைரெக்டாக எக்ஸாம் சென்டர் வந்துடலாம். வேறு எதை பற்றியும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வந்தால் அவங்க ரோல் நம்பர் என்ன இருக்கும் உங்கள் ஹால் டிக்கெட்டில் இருக்கும். அது அங்கே எப்படி டிஎன்பிசியில் விட்டுருக்காங்களோ அதே மாதிரி நோட்டீஸ் போர்டு இருக்கும். அதில் நேம் உங்கள் ரோல் நம்பர் இருக்கும். அந்த ரோல் நம்பர் எந்த ஹாலுக்கு இருக்கோ அந்த ஹாலுக்கு போகலாம். அங்கே போனால் சூப்பர்வைசர் ரெடியாக இருப்பார் உங்களுக்காக. OMR ஷீட், கொஷின் பேப்பர், அதே கலர் OMR ஷீட், அதே இங்கு பேட் வச்சு உங்கள் முத்திரையை வாங்குறது, OMRல கையெழுத்து போடுறது, டோட்டல் டேலி பண்ணுறது, நீங்கள் என்ன ப்ராசஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவீங்களோ, டிஎன்பிசியில் என்ன ரியல் டைம் பண்ணுவீங்களோ. ஏன்னா ஒரு சில பேர் இன்விஜிலேட்டர் போடுற வேண்டிய கையெழுத்தில் இவர் கையெழுத்து போட்டு வந்துட்டார். ஒரு சிலர் OMRல கையெழுத்தே போட்டு வரல. இதனால இன்வாலிட் ஆயிடுச்சு. போன Group 2A ப்ரிலிமினரியில் 160, 162 போட்ட மாணவர் ரிசல்ட் வரல. என்னையான்னு கேட்டாக்கா OMRல கையெழுத்து போடல. OMR தப்பாக ஷேட் பண்ணிட்டு வந்துருது, டோட்டல் தப்பாக போடுறது, டபுள் ஷேடிங் இருக்கிறது. இந்த சின்ன சின்ன பிழைகளை நம்ம வந்து குறைச்சிட்டோம்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறோம், கடைசியில் போய் ஒரு சிறு பிழையால் போட்டு விட்டு வரலாமா, வரக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் சாதிக்க வல்லவனுடைய பேட்ச். அப்போ அதை போட்டு முடிச்ச உடனே ஹால் டிக்கெட் நீங்கள் கொடுத்து எக்ஸாம் எழுதிட்டு உடனே OMR ஷீட்டை ஸ்பாட்லே ஆன் த ஸ்பாட் திருத்தி அப்போவே ப்ரைஸ் யார் அப்போவே ரிசல்ட் வந்துடும் உங்களுக்கு. அந்த யார் டாப் 3 அப்படின்னு ஒவ்வொரு சென்டர்லையும் டாப் 3 கொடுப்போம். ஓவரால் சென்டரில் யார் டாப் ரேங்க் அப்படின்றதும், ஸ்டேட் வைடு யார் ஃபர்ஸ்ட் மார்க் வரா அப்படின்றதும் நம்ம வெப்சைட்டில் ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிடும். நீங்கள் அங்கே எழுதி முடிச்சுட்டு வந்தோடனே உங்கள் மார்க்கெல்லாம் கலெக்ட் பண்ணி அங்கங்கே சூப்பர்வைசர் இருப்பாங்க, அவங்க அப்லோட் பண்ணிடுவாங்க. வெப்சைட்டில் வந்தால் டாப் 10 யார் வரா, ஓவரால் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டில் டாப் 10 யார் வந்திருக்கிறா அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சிடும். இது தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு. உங்கள் மார்க்கும் உங்களுக்கு தெரியும். அதே வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு அட்மிஷன் போட்ட இடத்துல டெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் நீங்கள் போனீங்க, டெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு ஒரு இது இருக்கும். அந்த டெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் போனீங்கன்னாக்கா உங்கள் மார்க், உங்கள் பேட்ச் சாதிக்க வல்லவன் பேட்ச், அதில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, என்ன ரேங்க்கில் நீங்கள் இருக்கிறீங்க, ஓவரால் ஸ்டேட் ரேங்க் என்ன, உங்கள் எக்ஸாம் சென்டரில் ரேங்க் என்ன, அதுவும் காட்டும். அதெல்லாம் ஒரு தனிச்சிறப்பு. உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் நீங்கள் எழுதுறீங்க, மதுரையில் ஒரு எக்ஸாம் சென்டர் எழுதிருக்கீங்க, அந்த மதுரையில் என்ன ஸ்டேட் ரேங்க் நீங்கள், தமிழ்நாடு முழுக்க இருக்கிற என்ன ரேங்க் நீங்கள், ஓவரால் ரேங்க் என்ன, அந்த சென்டர் ரேங்க் என்ன அப்படின்னு காட்டும். உங்கள் மதிப்பெண் என்ன அப்படின்றதையும் அதில் குறித்து காட்டும். அது ரேங்க்கில் வெப்சைட்டில் வந்து நீங்கள் கடைசியாக அன்றைக்கி ஈவினிங்கே எக்ஸாம் 1 மணிக்கு முடிஞ்சுன்னு சொன்னால் ஒரு 3:30க்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிவிடுவோம். அந்த ஸ்பாட்டில் உங்கள் கொஷின் பேப்பர் அதுக்கான கீ எல்லாமும் வந்துடும் உங்களுக்கு. அதில் நீங்கள் OMR பண்ணி உங்கள் வீட்டில் போய் வேல்யூ பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் போனதுக்கப்புறமா ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் நம்ம எங்கே இருக்கிறோம், தமிழகத்தில் இருக்கிற போட்டி நிலவுகின்ற நிலையில் நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்றத தெரிந்து கொள்வது தான். இங்கே என்னென்னா ரியல் டைம் காம்படிஷன். டிஎன்பிசி எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாலேயே நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், நம்முடைய நிலைப்பாடு என்ன என்று எவர் ஒருவர் அறிந்து கொள்கிறாரோ அவர் நிலைப்பாட்டை மேல் நோக்கி செல்லலாம் அல்லவா. அதை உணர்த்துகின்ற களம் சாதிக்க வல்லவன் பேட்ச். அன்புக்குரிய கண்மணிகளே, நீங்கள் அனைவரும் இந்த பேட்சை அற்புதமாக பயன்படுத்திக்கோங்க. இது ஒரு எக்ஸாம் எழுதுனாலும் எழுதலாம். நீங்கள் வந்தக்கா இல்லை சார் 8 எக்ஸாம் எழுதினாலும் எழுதலாம், உங்கள் விருப்பம் சார்ந்தது. நான் ஒரு எக்ஸாம் மட்டும் தான் சார் எழுத போகிறேன்னா தாராளமாக எழுதிக்கலாம். நான் ஒரு எக்ஸாம் மட்டும் எழுதி பார்க்குறேன் சார், கண்டிப்பாக எழுதி பார்க்கலாம். இல்லை 8 எக்ஸாம் எழுதணும் சார், கண்டிப்பாக எழுதலாம். 8 எக்ஸாம் நீங்கள் எழுதலாம். எனக்கு இல்லை சார் 3 எக்ஸாம் மட்டும் எழுதணுமா சார், எழுதிக்கலாம். என்னை பொறுத்தவரை நான் என்ன சொல்லுன்னா 8 எக்ஸாமும் இடைவிடாமல் எழுதி பாருங்க. நிறைய அதாவது பின்னோக்கு சின்னையாளர் சில பேர் இருக்கலாம். என்னன்னா இப்போ போய் எக்ஸாம் எழுதி ஏதாவது மார்க் குறைஞ்சி போய் அதனால நான் புஷ்ஷுன்னு ஆயிட்டா அப்படிலாம் ஆகாது. அது மாதிரி எதிர்மறையாக சிந்திக்க கூடாது. இது எப்படி எடுத்துக்கணும்னா மோட்டிவேட்டடாக எடுத்துக்கணும். செல்ஃப் மோட்டிவேஷன் பேர். ஏன்னா ஒரு சிலர் அப்படி சிந்திப்பது உண்டு, அது எதிர்மறை சிந்தனை என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அப்படி இருக்கக்கூடாது. நேர்மறையா ஆப்டிமிஸ்டிக்கா பாசிட்டிவா சிந்திக்கிறதுன்னு அர்த்தம் என்னன்னா இது ஒரு சேலஞ்ச்.
இந்த உரையினுடைய தொடக்கத்தில் நான் சொன்ன பார்த்தீங்களா, இது ஒரு தொடக்கம். இது ஒரு ஒரு நம்ம இது நமக்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய சம்பவம். இது எதிர்கொண்டு பார்க்கலாமே, நம்ம வந்தா அது ஃபேஸ் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு பார்த்தோம்னா இது மோட்டிவேஷன். ஆப்டிமிஸ்டிக்கா ஓகே மார்க் எடுத்திருக்கோம், நம்ம இத்தனை பேர் எழுதுனதுல அவுட் ஆஃப் 200க்கு 165 வந்திருக்கு, 165 வந்ததுன்னா என்ன காரணம்? உட்காந்து அசை போடலாம். எங்க குறையுது? வாட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த், வாட் இஸ் அவர் வீக்னஸ்? அதை நம்ம தரம் போட்டு பார்ப்போம். இது மூலமா நம்ம வீக்னஸ் எல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னா அதை ஸ்ட்ரென்த் ஆக்கலாம்ல. அதனால நமக்கு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அப்படிதான் யோசிக்கணும். ஒரு வெற்றியாளன் அப்படிதான் யோசிக்கணும். அதுதான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குது இந்த களம் தான். நீங்க வேலை வாங்க போறீங்க. அதனால இந்த சிறு சிறு பிழைகளை தீர்ப்பதற்கான ஒரே களம் எது அப்படின்னா சாதிக்க வல்லவன் பேட்ச். இந்த பேட்சோட சிறப்பு அம்சங்கள் நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இருந்தாலும் கூட நிறைய நேரங்கள் உங்களுக்கு எடுத்துக்காம இது பிடிஎஃப்ல அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம எத்தனை சாதனையாளர்களை உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்றோம். நம்ம வந்து ஸ்டேட் வைடு ரேங்க் ஹோல்டர்ஸ் எல்லாம் உருவாக்கியிருக்கோம். கடந்த ஆண்டு நடைபெற்ற தேர்வில் நம்முடைய மாணவி குரூப் 2ல முன்சிபல் கமிஷனர் உருவாக்கியிருக்காங்க, ஹேமலதா அப்படின்றவங்க. ஸோ இவங்க இப்போ நகராட்சி ஆணையராக இருக்காங்க. அதை இங்கே சொல்றாங்க. 2024 வெளிவந்த தேர்வில் நம்முடைய கண்மணிகள் எழிலரசன், சசிகலா, தேவா அண்ட் புஷ்பனா இவங்க எல்லாம் ஸ்டேட் ரேங்க் ஹோல்டரா இருக்காங்க. இதெல்லாம் நம்ம லாஸ்ட் மாடல் எக்ஸாம்ல வந்து எழுதுனது. எழிலரசன்லாம் ஒவ்வொரு மாடல் எக்ஸாம்லையும் தேவா, எழிலரசன், சசிகலா இவங்கெல்லாம் இதெல்லாம் வெற்றியாளர்கள். லாஸ்ட் குரூப் 4ல இருந்த வெற்றியாளர்களுடைய பட்டியல் இது வந்துதான். நம்ம இது வந்து ஒரு வெற்றியாளர்களுடைய ஃபங்க்ஷன் வச்சு எடுத்தோம். ஸோ அந்த ஒரு விழா, பாராட்டு விழா எடுத்திருந்தோம். அதில் நீங்களும் அடுத்த வெற்றி விழாவிற்கு நீங்களும் வந்து சேர்வீர்கள் அப்படின்னு இதில் பங்கேற்றுக்கோங்க. சாதிக்க வல்லவன் பேட்சில் எல்லோரும் வந்து சேரலாம். அந்த மாணவர்களுக்கான வெற்றி விழா எடுத்த நிலைப்பாடு இந்த ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு காட்டுது. ஸோ வெற்றியாளர்களுடைய சந்திப்பு இவ்வளவு நடந்திருக்கு. இதில் சும்மா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனுக்காக கொடுக்குறது. எக்ஸாம் எப்படி தான் நடக்கும்னு சொல்கிறோம். ஒரு ரோவுக்கு 2 பேர் அப்படின்னு போட்டு ரியல் டைம்ல ஓஎம்ஆர் ஷீட் கொடுக்கறது, கொஸ்டின் பேப்பர் எல்லாம் கொடுத்து இப்படிதான் எக்ஸாம் ஹால் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறோம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயுமே எக்ஸாம் சென்டர் இப்படி தான் இருக்கும். இது பரிசும் பாராட்டு விழாவும் அளித்தல். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கி கௌரவிக்கிறது. ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் பரிசு வழங்கி கௌரவிப்பாங்க. இது ஹேமலதா அவர் ஏடிஜிபி சார் கையில வந்து பிரைஸ் வாங்குறாங்க. இது அப்புறமா கமிஷன் ஆயிட்டாங்க. மகிழ்ச்சி. கமிஷன் ஆகி வந்து வாங்கினாங்க. இது எழிலரசன். இது மாடல் எக்ஸாம்ல வாங்கின ஒரு பரிசு. இது பேப்பர்ல வந்துச்சு. அதே போன்றுதான் சாதனையாளராக அவர் திகழ்ந்தார். எழிலரசனுடைய போட்டோஸ் இங்க இருக்கு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போன நம்ம வந்தா. ஆனால் நீங்கள் அனைவருமே இறுதி நிலைக்கு நம்ம வந்துட்டோம். இந்த சிறப்பு அம்சங்கள் அப்படி சொல்லிட்டே போகலாம் நம்ம வந்து. ஆனா நீங்க பிடிஎஃப்ல இதை அட்டாச் பண்ணிருக்கோம், நீங்க பாருங்க. இது மிகச்சிறந்த தூர உன்னதமான திட்டம். என்னன்னா உங்களை நீங்களே சிற்பமாக்கி கொள்வதற்கான ஒரே வழி இந்த மாடல் எக்ஸாம். நம்ம எண்ணற்ற தேர்வு எழுதியிருக்கலாம், நிறைய எக்ஸாம் எழுதியிருப்போம். ஆனா எங்கேயோ ஒரு சிறு தவறு செய்வோம். என்ன தவறு இழைக்கிறோம்னு நமக்கே தெரியாது. நிறைய பேர் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்து ஐயோ இந்த கொஸ்டின் மிஸ் பண்ணிட்டேனே, என்னப்பா காரணம் அப்படின்னா பயிற்சி இல்லாததான். அப்போ முன்கூட்டியே நாம் செய்கின்ற பிழைகளை நாம் அசை போட்டு பார்த்தோம் என்று சொன்னால் தேர்வு அறையில் அந்த பிழையை திரும்பவும் செய்ய மாட்டோம் அல்லவா? அதற்கான களம் சாதிக்க வல்லவர். அப்போ நீங்க எல்லோருமே கண்டிப்பா இதை பார்க்குற அத்தனை பேரும் நம்முடைய தாரக மந்திரம் மாணவர்களுக்கு என்னன்னா ஐசா தேர்வை பின்பற்றி அரசு வேலையை கைப்பற்று. அதான் அவர்களுடைய தாரக மந்திரமா இருக்கு. பொதுவாக ஆசிரியர் பெருமக்கள் இங்க இருக்கிற எல்லோருமே மாணவர்களுக்கு சொல்வது என்னன்னா, யாம் சொல்வதை செய்தால் நீ வெல்வது உறுதி கண்மணிகளே. ஆம், அந்த வகையில உங்களுக்கு ஒவ்வொரு தேர்வையுமே திட்டமிட்டு கொண்டு போறோம். கரெக்டா வந்தா இந்த சாதிக்க வல்லவன் பேட்ச்ல யாருக்கு எந்த மாவட்டத்தில் நீங்க விண்ணப்பித்து தேர்வு எழுதணும்னு இருக்கோ அந்தந்த மாவட்டத்தில் அவர்கள் அழகா விண்ணப்பிக்கலாம். இதுக்கான தொகை என்பது மிக குறைவான கட்டணம் தான். அந்த தொகையும் இந்த பிடிஎஃப்ல சொல்லியிருப்பாங்க. ஒரு எக்ஸாம் மட்டும் எழுதுனா எவ்வளோ, மொத்த எக்ஸாம் எழுதுனா எவ்வளோன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த 8 எக்ஸாமுக்கும் சேர்த்து 750 அப்படின்னு தான் அவங்க ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்லி 750, 8 எக்ஸாமும் சேர்த்து. கொஸ்டின் பேப்பரே உங்களுக்கு வந்தால் 82 பக்கம் 85 பக்கம் வினாத்தாலே இருக்கும். அந்த வகையில் தான் அவங்க ஃபீஸும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பார்த்தா உங்களுக்கு தெரியும் இதுக்கான தொகை என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கறது எனக்கு புரிய வந்துட்டா. அதனால இந்த தேர்வுக்கான கட்டணம் ஒட்டு மொத்தமாக 750 ரூபாய். அனைத்து 8 மாதிரி தேர்வுகளுக்கும் சேர்த்து. ஆல் மாடல் எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு கேட்கும் எந்த டிஸ்ட்ரிக்ட் வேணும், எந்தெந்த சென்டர் இருக்கணும். இங்கே 15 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. முதற்கட்டமாக 15 டிஸ்ட்ரிக்ட். அதுக்கப்புறம் மாணவர்களுடைய பின்னூட்டங்கள் எப்படி வருகிறது என்பதை பொறுத்து அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கும் இந்த தேர்வு முறையை வந்து தொடங்கலாம் என்று நினைத்திருக்கோம். இந்த பிடிஎஃப்ல உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். நீங்க இப்போதைக்கு அப்ளை பண்ணும்போது டவுட் இருந்தா ஹெட் குவார்டர்ஸ் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. எக்ஸாம் ஹால் டிக்கெட் வரும்போது மட்டும், ஹால் டிக்கெட் வரல, ஹால் டிக்கெட் வேணும்னு சொன்னா இந்த டிஸ்ட்ரிக்ட் சூப்பர்வைசருடைய நேம் வந்தா உங்க குழுவில் வந்து பகிரப்படும். அந்த குழுவில இருந்து நீங்க அவரை தொடர்பு கொண்டு கேட்டு கொண்டு போகலாம். சரிங்களா? ஸோ விஷ் ஆல் தி பெஸ்ட். எல்லோருமே நல்ல நிலையில் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்க. சாதிக்க வல்லவன் 2025 நீங்கள் தான் சாதிக்க பிறந்தவர்கள். வாருங்கள், சாதிக்கலாம். நன்றி.
நன்றி